பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட முதல் வாரத்தில் அக்டோபர் மாதம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறது எப்படி பார்க்குறீங்கனாக்கா, உனக்கு சந்தோஷம், எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், 1000 நாள் வெளியே வாழ்வதை விட ஒரு நாள் மேலானது. அவருடைய பாதத்துக்கு நான் போவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவ்வளவாய் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா காணப்படுறான். நான் சீக்கிரமா எழுந்து அப்படியே வாசல்ல நான் அமர்ந்திருப்பேன் தாவீது சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் சபைக்கு, கர்த்தருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பெட்டி அல்லது குடாரத்தில் இருப்பதும் நான் நல்ல ஒரு வீட்டில் இருப்பதுமா இல்லை, கர்த்தாவே என் கரங்களை பலப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். நல்ல கவனிங்க, அவன் எப்படி பார்க்கறான்னா, கர்த்தருடைய பெட்டியானது அல்லது கர்த்தருடைய காரியங்கள் அல்லது குடாரத்தில் இருப்பது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய சமூகம் நமக்கு சந்தோஷம். ஆமேனே இல்லையே? அது தாவீதுக்கு தான் பாஸ்டர், எனக்கு கிடையாதுன்றீங்களா? கர்த்தருடைய சந்தோஷம் அப்படியே பாதை நமக்கு நிம்மதியை கொடுக்கும். தாவீது சொல்லுவான், உன வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இதை பத்தி, மாலையில் அழுகை என்றால் இதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் செஞ்சத, மாலையில் அழுகை என்றால், கர்த்தாவே நீ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கப்பா, என்ன சொன்னீங்க தெரியுமா? மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு சொன்னீங்க. என்னப்பா எனக்கு அக்களிப்பே வரலையே. தெலுங்குல ரொம்ப நல்லா போட்டிருக்கோம், நாட்டியம் ஆண்டா. அக்களிப்புக்கு நாட்டியம். காலையில சந்தோஷம் எப்படி வரும்? எப்படி வரும்? இரவுல அவனை கத்தர் ஸ்தோத்தரித்தான், விடிகாலையிலே கத்தரை ஸ்தோத்தரித்தான். அவன் சொல்லுவான், என்னுடைய கண்ணீரினால் என் படுக்கை அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, அப்போ நான் அழுதுனே படுப்பேன் அப்படின்னு சொல்றான். அது பிறகு உன்னிடத்துல வாசிக்கும் போது, நான் வெடிகாலமே நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன், எனக்கு என்ன கிடைத்தது? கொழுப்பும் நினைப்பும் கிடைத்தது அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ அழுது படுத்தவன் வெடிகாலையில ஜெபம் பண்ணா காலையிலே அக்களிப்பு வந்தது. தேவ சமூகத்துக்கு வந்து அழுதுட்டு வருகிறவங்க திரும்பி போகும்போது சந்தோஷமாய் திரும்பி போவாங்களாம். அதை தான் தாவீது அழகா சொல்லுகிறான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நேரத்தை உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் அழுகையோடு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சந்நிதிக்கு நீங்க வந்தது பிறகு நீங்க சந்தோஷமாய் திரும்பி போவீங்க. ஏன்னா இயேசுவன் அப்படிதான் சொன்னார் மலை பிரசங்கத்துல, இவங்க விழுந்து போயிடுவாங்க, இவங்க தொய்ந்து போயிடுவாங்க, அதனால இவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். மனம் பரிதபித்துக்கிற கர்த்தர் அந்த இடத்துல வாசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னை கேட்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பெரிதான ஒரு குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் வாசிக்கும் போது அல்லது புதிய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த குணாதிசயம் தீர்க்க சாந்தம் உள்ளவர். என்னது? தீர்க்க சாந்தம், சாந்தம் உள்ளவர், கோபப்படாதவர். ஆனா அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே? முகம் உருப்புன்னு எப்படியா வச்சுக்கணும், இருக்கணும். என்னம்மா தீர்க்க, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரணும், அவரை போல நம்ம மாறணும். ஆனா ஒண்ணு அப்படியே நிக்கிறது எதுக்கு? சண்டைக்கு? நோ, தட்ஸ் நாட் சோ. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னாக்கா, தீர்க்க சாந்தமுள்ள இருக்கணும், சமாதானத்துக்குரியவர்களா இருக்கணும். சண்டைக்கு முன்னாடி நிக்கிறவங்க இருக்கக்கூடாது, சமாதானத்துக்குரியவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எனப்படுகிற இடத்துல வாசிக்கிறோம். யார் சமாதானம் பண்றாங்களோ அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். சண்டை மூட்டி விடுறவங்க, இங்க கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அங்க கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விட்டால் கேட்கல, அவங்க யாரு? கேட்கல, அவங்க யாரு? மேல இருக்கிறவங்க பாக்குறாங்க, அதே நுபே ஜப்ப கூடதான் நீ, அவங்க பிசாசு பிள்ளைங்க, அப்படித்தானே? நோ, நம்ம கிடையாது. கோவப்படுங்கள், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். வசனத்தை வாசிக்கலாம், என்னோடு கூட திருப்பிகளுக்கு வாசிக்கலாம்.
சங்கீதம் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 4:4 வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்களுடைய படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அமர்ந்திருங்கள். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், நீங்க கோவப்படுங்கள், ஆனா என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நீங்க படுக்கையில படுத்துட்டு, நம்ம ஆளுக்கு படுக்கை தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பேத்தேல் சபை ராயபுரம் வரும்னு தாவீதுக்கு அப்பவே தெரியும் போல. அப்பயே சொல்லிட்டான், படுக்கை உங்களுக்கு இருக்குது, அங்க படுத்துக்கோ, ஜாலியா இரு. அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாத முகம் மாதிரி வச்சுருக்கிறீங்க நீங்க. யார பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு, கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க படுக்கையில உட்கார்ந்துட்டு வாசியமா உங்க படுக்கையில் இருதயத்தில் மனசுல பேசிட்டு, வெளியில பேசினா சண்டை மறுபடியும் வரும். மனசுல பேசிக்கோ, கம்முனு. நல்ல கவனிங்க. கோபம் வராத ஆள் கிடையாது. கர்த்தருக்கு கோபம் வரலையா? அல்ல இயேசு கிறிஸ்து கோபம் வரலையா? கர்த்தருக்கு கோபம் வந்து இந்த ஆதாமும் ஏவாளையும் அவர்கள் 2 பேரையும் வெளியே துரத்தி அந்த இடத்துல அக்கினி ஜாலைகளை கர்த்தர் வைக்கவில்லையா? என கேட்கிற தேவஜனமே, கர்த்தருக்கு கோபம் வரும், ஆனா அவன் பாவம் செய்ய மாட்டாரு. நமக்கு கோபம் வரும், உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்மளுக்கு வார்த்தைகள் டக்கு டக்கு டக்குன்னு. நீங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரியலி அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. வராது. மீக ராதாட்டமா கோபப்படுத்த அப்ப பழைய முகால் பெட்டின்றமா. எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் அப்போ டக்குன்னு ஏதாவது பேசுவோம். தாவீது சொல்றான், கோபம் வந்தவனே நீ படுக்கையில போய் உன்னுடைய படுக்கையில என்ன செய்? படுத்துட்டு மனசுல ஏதாவது பெனாத்தினிரு. நம்ம பாஷையில என்னது அது? பெனாத்திட்டே இரு, இருதயத்துல போட்டு யோசித்துரு, வாய் திறந்து பேசாத. நல்ல கவனிங்க. கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கோபக்காரர்களே, இங்க இருக்கிறவர்களே, அல்லது சபையே, தேவ சபையே, பேத்தேல் சபையே, உங்களை பார்த்து சொல்றேன், கோபத்தினால தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சந்தோஷப்பட முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது தீர்க்க சாந்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கோபப்பட்டவர்கள் எல்லாம் அநேக நேரத்துல மறுபடியும் வருந்தினவர்கள் உண்டு, ரிப்பெண்ட் ஆனவங்க உண்டு. இன்னும் அவங்கள பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு கோபம், நாக்கு பலே கோபம். அது பெரிய குணாதிசயம் நினைச்சிருக்கிறீங்க. நீங்க வெக்கப்படணும். கோபம் அநேக நேரத்தில் நம்மள தப்பான வழி கொண்டு போயிடும். போன வாரத்தில் டாக்டர் கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, நிறைய பேர் என்ன டென்ஷன் பண்ணுவாங்க, அப்போ நான் திருப்பி கத்த மாட்டேன், கத்தனா யாருக்கு லாஸுன்னாரு. நான் அப்போ அவரை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு தான் லாஸுன்னு. ஏன்? இப்ப நான் இருக்கிறேன், நான் கத்தனா யாருக்கு லாஸு? புரியல. ஏன்? எப்படி? புரியல. பிபி ஏறும். உண்மைங்களா பிரதர்ஸ்? கரெக்ட் தானா? நமக்கு பிபி ஏறிச்சுன்னா யாருக்கு லாஸ்? நமக்கு தான் லாஸ். திட்டு வாங்க, நம்ம வெளியே போயிட்டு சீப்போ அந்த மனுஷன் அவ்வளவுதான் அப்படி போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதே போட்டு மனசுல போட்டு பெனாத்தி நிற்போம். நல்ல கவனிங்க, நம்மளுடைய கோபம் நம்மளுக்கு நன்மையை கொடுக்காது. இன்னைக்கு ஆமேனே வராது எனக்கு அப்பவே தெரியும். கோவப்படுங்கள், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நினைச்சுங்களேன், ஆமே நாளே லூயா. எந்த பாஸ்டர் தான் நம்மளுக்கு தேவை? இப்ப ஒரு பாஸ்டர் தான், இவர் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்க. கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா இந்த பாஸ்டர் அப்படின்னு பேசுவீங்க. பரவாயில்ல. நல்ல கவனிங்க, இந்த கோபத்தை நிமித்தம் அநேக பேர் இழந்தது உண்டு, அநேக பேர் அநேகவற்றையும் இழந்து போனார்கள். கோபம் என்பது கர்த்தருக்கு பிடிக்காதது ஒன்று. கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய கிருபையுள்ளவர், அவர் மெய்யாகவே பொறுமையுடன் இருக்கிறவர். அவர் மெய்யாகவே வேதத்துல வாசிக்கும் போது அநேக இடத்துல அவர் மௌனமாயிருந்தார். அவர் எது நன்மை விட பவுல் சொல்லுகிறான், நான் நன்மையாகிலும் பேசாமல் நான் மௌனமாயிருந்தேன் என்று சொல்லுகிறான்.
இன்னைக்கு நம்ம நன்மை நம்ம பக்கம் இருந்ததுன்னா உடனே கத்துவோம், தீமை நம்ம கிட்ட இருந்ததுன்னா உடனே சைலண்டா தருவோம். மனுஷ இயல்பு. பவுல் சொல்றான், நான் நன்மையாகிலும் பேசாமல் மௌனமாயிருந்தேன். அன்னைக்கு பவுல் சொன்னான், இன்னைக்கு பேத்தேல் சபை சொல்லுது, நீ என்ன சொன்னாலும் நாங்க மௌனமாய்த்தான் ஆமேன் சொல்ல மாட்டோம். உங்களுக்காக நான் ஆமேன் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புறேன், வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம், யாத்ராகமம், எக்ஸோடஸ், யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை 15-17 வாசிக்கலாமா? மோசே மலையிலிருந்து இறங்கினான். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும், சாட்சி பலகைகள் ரெண்டும் அவன் கையில் இருந்தது. அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள், அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், தேவனால் செய்யப்பட்டதாயும், அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. எழுத்தாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேவை நோக்கி பாளையத்தின் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். போது நல்ல கவனிங்க, இந்த இடத்துல யோசுவா மோசேவிட சொல்லுகிறான், பாளையத்துல சத்தம் உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது, ஒரு பெரிய யுத்தம் வந்திருக்கிறது போல ஜனங்கள் கத்தி கொண்டிருக்கிறாங்க. மோசே கையில 2 சாட்சி பலகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி பலகை என்ன அப்படின்னா, இருபுறமும் எழுதப்பட்டிருக்கிறது. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா, கர்த்தரால் எழுதப்பட்டது. ஆண்டவரே ஒரு பலகை உண்டாக்கி அந்த பலகையில அதுல 10 கட்டளைகளை ஒரு பக்கமும் மறுபக்கமும் ஆண்டவர் அழகாய் எழுதி கொடுத்தார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இப்ப நல்ல கவனிங்க, 2 பலகைகளை எடுத்து வருகிறான். சத்தம் வருது. போனவர் நான் சொல்லியிருந்தேன், யோசுவாவுக்கு யார் இருக்கணும்? உடனே யார் போய் சொல்றாங்க? நம்ம சீனா மலையில இருக்கிறான். கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் எழுதுறாரு, கர்த்தர் பலகை உண்டு பண்ணுகிறார். பக்கத்துல யார் இருக்கான்? பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல யோசுவா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பாளையத்துல கிடையாது. மோசே எங்க இருப்பானோ, மோசே மலை மேல இருந்தா நம்மால மலைக்கீழ இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நல்ல கவனிங்க, இப்போ இந்த சத்தத்தை கேட்ட இந்த யோசுவா என்ன பண்ண தெரியுமா? ஓடி போய் தன் எஜமானனா இருக்கிற, ஊழியக்காரனா இருக்கிற அந்த மோசேவை பார்த்து சொல்லுகிறான், ஐயா, இந்த நம்முடைய பாளையத்துல ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் எரிச்சலை உண்டாக்குகிறது. அது என்ன தெரியுமா? அது யுத்தத்தின் சத்தமா இருக்கிறது. உடனே அவங்கள வழி நடத்துறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது யார்? ஓ, நான் தூய தமிழ்ல பேசாதான் பதில் சொல்லுவீங்களோ? மோசே உடனே கிளம்பி போறான். கிளம்பி போன உடனே அவங்க அண்ணன் யாரு? பாபு பிரதரா? யாரோ சொல்றாங்க. அவர் ஒன்னும் சர்ச்சைக்கு வரல. மோசே பிரதர் வந்திருக்காரா? மோசே பிரதர் வந்திருக்காரா? ஓகே. ஆரோன் அவரு சின்ன கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பாட்டு, அதுக்கு தாளம். நல்ல கவனிங்க, ஒரு விக்கிரகத்தை பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன பண்ணினார்களா? அந்த இடத்துல ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி விக்கிராராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிடிக்காதது. நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, 10 கட்டளையில ஆண்டவர் சொல்றாரு, நீ விக்கிராராதனை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி 2 பலகைகளை கையில கொடுத்து நம்மால மலை மேல இறங்கி வந்தோடனே இங்க என்ன நடக்குது? சொல்ல மாட்டீங்க. சர்ச்சிலிருந்து நேரம் வீட்டுக்கு போனோடனே நீங்க தீர்க்க சாந்தமா இருக்கணும், நீங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போனோடனே வீட்டுக்காரு, என்ன இன்னைக்கு கறியா செய்யல, ஏன்னா மீன் இல்ல,
அப்படித்தான் வருவான் பிசாசு. நீ என்ன உபவாசம் இருக்கிறியா? நீ என்ன சபையில போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறியா? வீட்டுக்கு வந்தா போடு ஒரு சண்டை. 40 நாள் உபவாசம், நான் கறி சாப்பிட மாட்டேன். அப்பதான் பிரியாணி வரும், அப்பதான் சிக்கன் 65 வரும், அப்பதான் மட்டன் பிரியாணி வரும். எங்க பார்த்தாலும் கறியா கறக்கும். நம்ம மனசு எப்படி அடிச்சுக்கும்? ஏன் మీరు బాధపడినట్టు உபவாசம் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கை தூக்கி காமிங்களேன். நான் 40 நாள் கறி சாப்பிடாம இருந்தேன். எப்படி இருக்கு அந்த மனசு? நான் உபவாசம் இருக்கும்போது மட்டும்தான். ஆமா, நான் இது மாதிரி இப்போ உபவாசம் இருக்கிறது இல்லை, என்னுடைய ஹெல்த் நிமித்தமா. ஆனா இதுக்கு முன்னாடி நான் உபவாசம் இருக்கும்போது இது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க, சாப்பிடுவான். அது ஆண்டவரா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே எதிரி அவனதான். எது வேணாலும் முதல்ல அவனை போட்டு அடி. நல்ல கவனிங்க, கர்த்தர் மேல சொல்றாரு, ஏப்பா விக்கிராரதை செய்யாதப்பா, வேணாம்ப்பா, விட்டுடுப்பா. ஆண்டவருக்கு அருவருப்பானது எது? கேட்கல, விக்கிராராதனை. எதை விட்டு ஓடுன்றாரு? பாவிகள் இடத்துல உட்கார்றதை விட்டு ஓடுனாரா? பரிகாசம் பண்ண இடத்துல உட்கார்றத ஓடுனாரா? அல்லது எந்த விதமான பாவத்தை குறித்து கர்த்தர் ஓடு, விட்டு விலகு அப்படின்னு வேதம் சொல்லல. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சொல்ல மாட்டீங்க. விக்கிராராதனை. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த காலவெளி பொழுதுல கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் மித்த அல்லது அந்த மலை மேல கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல அல்லது கர்த்தரே ஒரு பலகைகளை எழுதி அவன் கையில கொடுக்கிறாரு. நம்ம ஆளுக்கு வந்ததுங்க கோபம். நான் மேல போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரை எழுதி வந்து கொடுத்து 2 பலையை எடுத்துட்டு நம்மால சுமக்க முடியாம சுமந்துட்டு அந்த மலை மேல இருந்து இறங்கி வந்து அந்த இடத்துல அவங்க ஜனங்களை பாளையத்துல பார்த்தோன்னே அவங்களை ஆரவாரிக்கிறதும் அவங்க பாடலை பாடுவதும் விக்கிராரதை பண்ணுகிறதும் பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு கோபம் வந்தது. அப்படியே வீறு கொண்டு எழுதினா என்ன பண்ண தெரியுமா? கையில இருக்கிற பலகை 2 போட்டு உடைச்சிட்டான். யார் கொடுத்தது? தப்பா கரெக்டா? கரெக்டு தானே அப்படின்னா கரெக்ட் அனுவீங்க, தப்பு தானே அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அது எப்படின்னா ஒரு பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். இந்த ஆள் இப்படி வந்து இப்படி கேட்டானா இப்படி தானே சில பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ சரி, வாசிக்க அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதே அதிகாரம் தான். 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடந்ததையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையில் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். போதும். என்ன குடிக்கும்படி செஞ்சான்? கேட்க மாட்டீங்க. என்ன குடிக்கும்படி செஞ்சான்? சுட்டரித்து அந்த கேட்கல, என்ன பொடியாக்கி என்னை கேட்கிற தேவ ஜனமே, இது சாபக்கேடுக்காக வைக்கப்பட்டது. இன்னைக்கு நீ நினைச்சிருக்கிற அது எனக்கு விடுதலைன்னு, அது உனக்கு விடுதலை இல்ல. இந்த சாபத்துக்காக, இந்த சாபத்தீட்டுக்காக இந்த மோசே என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதை சுட்டரித்து அதை எல்லாரும் குடிக்க வச்சான். இப்ப நம்ம ஆளுக்கு என்ன பண்றான் தெரியுமா? அந்த சாபம் தான் அவன் நெத்தியில இருக்கணும்ன்றான். அவன் எது சாபம் இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த சாபத்தை கொண்டு வந்து தலையில வச்சுக்கோ, மண்டையில போட்டுக்கோ. நான் போன மாசத்துல ஒரு என் கூட படிச்ச ஒரு பொண்ணு எதுக்கோ பேச்சு வார்த்தையில என்ன இருக்கு உங்க பேக்லன்னு பக்கத்துல ஒரு பையன் கேட்டான். அது கையை வச்சு தூக்கின உடனே நிறைய பொட்டலம் இருந்தது. நான் நினைச்சேன், என்னடா இந்த பொட்டலம் எல்லாம் பார்த்தா எல்லாமே நல்ல கவனிங்க. நீ சாம்பலை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற. கடைசியில கர்மாந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாந்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க?
சாம்பல் எத்தனை போய் கரைச்சிட்டு இந்த கர்மாந்திரம் என்ன, இந்த கர்மம் இதோடு கூட இப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுல சேர்ப்பாங்க நம்மள. யார பார்த்த கர்மாந்திரம்? ஆனா அதுதான் ஒரு வார்த்தையுடைய அர்த்தம். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், மோசே அதை சுட்டரித்தான். நம்மால கோவம் வந்ததுங்க. இது பார்த்தோட கோவம் வந்தது. யார் கொடுத்த பலகை? 2 பலகை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரே எழுதினார். கர்த்தர் வைத்திருந்த அந்த 2 பலகைய போட்டு உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு போனான். கோவம் வந்தது, தப்பு செஞ்சிட்டான். அப்படித்தானே? யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. நீ அது மாதிரி செய்யலாமா? இத்தனைக்கு கர்த்தரை எழுதுறார். கர்த்தரை நேர்த்தியா எழுதி ஒரு பக்கம் எழுதுனா கஷ்டம், இதுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு 2 பக்கமா அழகா எழுதி கையில கொடுத்தா, கீழே எடுத்துட்டு போய் உடைக்கிறியே, உனக்கு இது சரிதானா? இப்போ மறுபடியும் போறாரு. கர்த்தாவே, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பலகைய உடைச்சிட்டேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்னு போது கர்த்தருக்கு கோபம் வந்தது. கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இவங்க முன்னாடி நான் தான் எழுதினேன், இனிமே நான் எழுத மாட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. வாசிங்க அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பிங்க டக்கு டக்குன்னு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளிலிருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமே, அந்த மலையில் உச்சியிலே தானே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, ஒருவனும் அந்த இடத்து வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். போதும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, 2 பலகையில நீ எழுது. உடைஞ்சு போன பலகைய கொண்டு வா, அதை என்ன இருக்கோ அதை எழுது. நீ எழுதிப்போ. இது மாதிரி நான் எழுதினேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் கொடுத்த பலகைகளை உடைத்த இந்த மோசே இப்ப என்ன தெரியுமா பண்றான்? கோபத்தை நிமித்தமாய், அவன் செய்த பாவத்தை நிமித்தமாய் அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து போய் எழுத வேண்டியது. யாரு உனக்கு கூட இருக்க மாட்டாங்க. மோசே தனியால எழுதணும். எவ்வளவு கஷ்டம் என்னங்க, புரியல? கர்த்தர் செய்யறது ஈஸியா, நம்மளே செஞ்சுக்கிறது ஈஸியா? கர்த்தர் செஞ்சு கையில கொடுத்தோன்னு அது வேல்யூ தெரிஞ்சது. கேட்கல, அது உடைச்சிட்டு இப்ப நம்மால் உட்கார்ந்துன்னு வேலை செஞ்சிருக்கிறான். டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னுக்கிறான். ஏன் கோவப்படணும்? ஏன் பலகைய உடைக்கணும்? ஏன் உட்கார்ந்து வேலை செய்யணும்? அது யாரு கூட இருக்கக்கூடாதான். ஆடு மாடு கூட இருக்க கூடாதான். மேய்க்கிறது இருக்கக்கூடாது. எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, நம்முடைய கோபத்தை நிமித்தமாய் நாம் இழந்து போகிறது அநேகவற்றை இழந்து போகிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கோபப்படுறதுனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடையாது. ஏற்கனவே நான் பேசினேன், பகைமையினால இழப்பதுதான் அதிகம். கேட்டீங்களா? கேட்டவங்க மட்டும் கை தூக்கி. எப்பயோ கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் லைட்டா ஞாபகம் இருக்குது. பகைமையினால இழந்துருவேன், கோபத்தினால இழந்துருவேன். தாவீது மேல பகைமை வைத்ததுனால சவுலு எல்லாத்தையும் இழந்துட்டான். ராஜ்யத்தை இழந்துட்டான், தன் பிள்ளைகளை இழந்துட்டான், தன் குமாரனை இழந்தான். எல்லாத்தையும் இழந்து போய் எங்க இருக்கிறான்னு அட்ரஸே தெரியாம காணாமல போயிட்டான். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, பகைமை கோபம் நமக்குள்ள இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்படியே பேசினா இந்த பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு உங்க முகம் சொல்லுது. என்ன கோபம் வேணான்னு சொல்ற, பகைமை வேணான்னு சொல்ற? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மேல இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேன், கோவப்படாது. தாவீது நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? என் படுக்கையிலே மனதில் பேசிக்கொள்ளுவேன். வெளியே பேசினா கூட சண்டை வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டீங்க. மனசுல, அது கூட ரோட்ல கிடையாது. எங்க?
படுக்கையில எங்க? பெட்ரூம்ல. அவரு படுக்கன்னாரு, நம்ம பெட்ரூம்ல போய் அங்க பேசணும் சைலண்டா பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போ, பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுது கோபப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா? கோபம் தான் அதிகம். கோபம் தான். ஒரு வார்த்தை சொன்ன உருன்னு கோபம் வந்துடும். நோ இல்ல, சாந்த குணம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மளுக்கு சாந்த குணத்தை கர்த்தர் அருளுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மால உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் செட் பண்ணி அவனை எல்லாத்தையும் அடிச்சு இப்போ எத்தனை கொடுக்கிறான். இந்த 10 கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை இப்போ யார் தயாரிச்சதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது யார் கொடுத்தாங்க? முதல்ல கர்த்தர் கொடுத்தார். இப்போ இவன் கோபத்தை நிமித்தமாய் இழந்துட்டோம். இப்போ யார் கொடுத்தாங்கன்னா மோசே கொடுத்ததுதான். சிம்பிள். கொஞ்சம் கோபத்தினால. ஒன்னு சொல்லட்டுமா? நம்மால் ரொம்ப கோபக்காரன் தெரியுமா உங்களுக்கு? பயங்கர கோபக்காரர். ஒண்ணுமே கிடையாது. ஒரு எபிரியன மொத்தம் அடிச்சிட்டு இருந்தான். இவனுக்கு வந்தது பாரு கோபம். நேரா போய் அடிச்சு சாவடிச்சுட்டு 40 வருஷம் மித்தியான தேசத்துக்கு போயிட்டான். தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? கோபக்காரனா சாந்த குணம் உள்ளவனா? சீரியஸ்லி? செம்ம டென்ஷன் பார்ட்டி. ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்மால அப்படியே சுருன்னு மண்டை ஏறிடும். அவங்களதான் அடிக்கிறது பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு. கோவம் வந்தவனே என்ன பண்ணன்னு தெரியல, நேரா போய் அடிச்சான் பாருங்க. காமிக்கணும் அந்த வசனத்தை. காமிக்கணுமா? சொல்லணுமா அந்த வசனத்தை? அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவச்சனமே. பயங்கர கோவக்காரன், பயங்கரமான ஒரு வாசிக்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-14. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்து 40 வருஷம் தலைமறைவாயிட்டான். கோபம், அந்த கோபத்துல என்ன செய்யணும் தெரியல, போட்டு அடிச்சுட்டான் ஒருத்தனை. அவன் இறந்துட்டான். அவனை மணல புதைச்சிட்டு இப்போ இவன் காணாம ஓடிட்டான். நல்ல கவனிங்க, இப்போ நம்மால கோபம் அதிகன்றீங்களா கம்மின்றீங்களா? கேட்கல. கோபத்தினாலதான் ஆல்ரெடி ஒரு 40 வருஷம் வேஸ்ட். இருக்கீங்களா? அதை விட வேண்டித்தானே. எல்லாம் பார்க்கணும். மேல இருக்கிறவங்க எப்படி இருக்குனாக்கா, இன்னொரு 10 நிமிஷம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். கோபத்தினால்தான் 40 வருஷம் வேஸ்ட். பிறகு மறுபடியும் வந்து அந்த 2 பலகைகளை உடைச்சி, அந்த 2 பலகை சாட்சிய பலகைகளை உடைச்சி அதில் மறுபடியும் நம்மால உட்கார்ந்து அடிச்சு எத்தனை பேர் கொடுக்கலாம்? கம்முன்னு இருக்கலாமா இல்லையா? நான் முடிக்கிறேன். இதோட கம்முன்னு இருக்கலாமா இல்லையா? ஒரு தடவை தப்பு, 2 தடவை தப்பு, மறுபடியும் 3ஆவது தடவை செய்யலாமா? 3ஆவது தடவையும் செய்வான். நம்மளுக்கு கோபம் அதிகம். கர்த்தரோடு பேசுவான், கர்த்தரோடு நடப்பான், கர்த்தரை தரிசிப்பான், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவான்,
ஜனங்களை நடத்துவான், அற்புதங்களை செய்வான், வித்தியாசமான காரியங்களை செய்வான். அவ்வளவு வல்லமை படைத்தவன். அவனுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. ஒரு அவ்வளவு பெரிய வல்லமை கொண்ட மனுஷன், அல்லது பழைய ஏற்பாட்டின் ரட்சகர் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசேவா இருக்கிற இந்த மனுஷன். ஆனா கவனிங்க, இப்போ இவன் என்ன பண்றான்னா, கோபத்தை நிமித்தமாய் சிலவற்றை இழந்து போனான். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் நம்பிக்கையுரியவன், நல்லதுதான். ஆனா கோபத்தினால இழந்தது அதிகம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பாறைய சும்மா டச் பண்ணுன்றாரு. நம்மால் என்ன பண்றான்? கேட்கல, போட்டு 2 அடி அடிப்பான், 1 அடி கூட அடிக்க மாட்டான். கர்த்தர் சொல்லுவாரு, அந்த பாறைக்கு முன்னாடி போய் நில்லுங்க, நின்னுட்டு நீங்க எல்லாரும் கூடி வரட்டும், நீ போய் இதை தொடு, அந்த இடத்துல தண்ணி வரும், நீங்க எல்லாரும் மிருக ஜீவங்கள் நீங்களும் குடிங்க அப்படின்னு சொன்னா நேரா போவான். என்ன பண்ணுது தெரியல, ஆரோனை கூப்பிடுவான், ஜனங்களை கூப்பிட்டு எல்லாரும் நிக்க வச்சு நேரா போய் அந்த கோல், கையில இருக்கிறது கோல் தானே, அந்த கோல் எடுத்துட்டு போய் 2 தடவை அடிப்பான். வாசித்தரலாமா? வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மழையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ என்ன பண்ண சொன்னாரு? பேச சொன்னார், அவ்வளவுதான். ஆனா மோசே என்ன பண்றார் பார்க்கலாம், வாசிங்க. நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மழையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கர்த்தர் சொன்னது, ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, நீ கண்மலை கிட்ட போ, ஜனங்களை கூட்டு, உன் சகோதரனை கொண்டு போ, அதுக்கு முன்பதாய் நின்று அதுக்கு நீ பேசு, அந்த இடத்துல தண்ணீர் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினா, நம்மளுக்கு அங்க கலகக்காரரை பார்த்தோன்னே ஒரு டென்ஷன், கோபம், வருத்தம், வேதனை. உடனே போய் அந்த இடத்துல அந்த கோபத்துல போய் அந்த கோலை எடுத்து அந்த கண்மலையை 2 தடவை அடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, ஒரு தடவை தப்பு பண்ணா கர்த்தர் விட்டாரு, ரைட் போ. 2வது சாட்சி பலகைய உடைச்சிட்டான். சரி, உனக்கு பனிஷ்மெண்ட் என்னது? நீயே உட்கார்ந்து எழுது, நீயே அந்த பலகை செய், பனிஷ்மெண்ட். 3வது தடவை கண்மலையோடு பேசுனாரு, நம்மால கோல் எடுத்து அடிச்சிட்டான். ஆனா கவனிங்க, தண்ணி வந்ததா இல்லையா? தண்ணீர் வந்ததா இல்லையா? ஓ, அப்படி மெல்லமா சொன்னதான் சொல்லுவீங்களோ? நல்ல கவனிங்க, தப்பு செஞ்சான், தண்ணி வந்ததா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ஜெபம் பண்ண நடக்குது பாஸ்டர், கர்த்தர் கேட்கிறார் பாஸ்டர், அப்போ நடந்தது பாஸ்டர், சூப்பர், அப்படி இப்படின்னு நம் கோபத்தை அழுது மாற்றிக்கொள்ளாமல், குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளாமல் அநேக நேரத்தில் நம்ம நல்ல கவனிங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. இல்ல, சில நேரத்துல கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு அநேக நேரத்துல எப்படி தெரியுமா, ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை வேதனைப்படுத்த கூடாது என்று, உன்னை வருத்தப்படுத்த கூடாது என்று அநேக நேரத்துல கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. ஆக்சுவலா கர்த்தர் சொன்னதை பேசுனாரு, ஆனா இவன் அடிச்சிட்டான். இப்போ தண்ணி வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது. நானா இந்த வர முடியாது, தர முடியாது, போ அப்படின்னு இருப்பேன். ஆனா கர்த்தர் தெரியுமா, இவன் வெட்கப்பட்ட கூடாது,
அந்த ஜனங்களுக்கு முன்னாடி இவன் வேதனைப்பற்ற கூடாது, இவன் முகத்தை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். ஆனாலும் என்ன தவறு செய்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவன் செய்தது தவறுதான், ஆனா கர்த்தர் அதை செய்யாம விடல. கர்த்தர் அவன் நினைத்ததை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாமல் எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் செய்வார். அநேக நேரத்துல கர்த்தர் நமக்கு டைம் கொடுப்பாரு. இப்ப மாறுவ. ஃபர்ஸ்ட் எகிப்தியனை கொன்னா, விட்டாரு. அப்பயே கோவப்பட்டு கூட அவனை செவித்திருக்கலாம், விட்டார். ரெண்டாவது சாட்சி பலகை உடைச்ச போது அப்பயே தண்டித்திருக்கணும், அப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டார். மூணாவது பேச சொன்ன அடிச்சிட்டான். கர்த்தர் கோபம் வந்தது. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க மாட்ட. எதுக்கு கர்த்தர் அழைத்தாரோ, எந்த பர்பஸுக்காக அந்த அல்லது எரிகிற அக்கினி அந்த காரியத்தை சூழலிலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தாரோ, அதை கர்த்தர் எடுத்து சொல்றாரு, நீ அந்த தேசத்துக்கு போக மாட்ட. நல்ல கவனிங்க. மோசே மரிக்கும் போது 120 ஆண்டுகள் அவன் கண்ணு மங்கலாகவே இல்லை, அவன் பலன் குறையவே இல்லை. அவன் நல்ல பெஸ்டா இருக்கிறான், நல்ல ஃபிட்டா இருக்கிறான், நல்ல எஃபிஷியன்டா இருக்கான். நடந்து 40 வருஷம் நடந்திருக்கிறான். அவன் நல்ல புஷ்டி உள்ளவனா இருக்கிறான், பலன் உள்ளவனா இருக்கிறான். ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, நீ போக மாட்ட, அவ்வளவுதான். கர்த்தர் 1 தடவை 2 தடவை 3 தடவை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கேட்கலனா பிலியாம் கிட்ட சொல்றாரு, கர்த்தாவே இந்த ஜனங்களை நான் சபிக்கவா? ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு வேணாம். மறுபடியும் ராஜா பணத்தை கொடுப்பாரு. அந்த பணத்தை வாங்கி வச்சு 2 தடவை கேட்பாரு, நான் மறுபடியும் போய் அவங்களை சபிக்கவா? வேணான்னு வரு. மறுபடியும் நிறைய பணத்தை வாங்கிட்டு ராஜா சொல்லுவாரு, எவ்வளவு வேணும் சொல்லு, எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு அல்லது கோல்டு வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா கிட்ட போய் மறுபடியும் வெள்ளத்தை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவரே இப்போ போய் அவங்களை சபிக்கவா? போற வழி என்ன இருந்தது? கேட்கல. தேவதூதன் பட்டயத்தோடு நின்று இருக்கிறான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் 1 தடவை 2 தடவை விடுவாரு, 3ஆவது தடவை பிடிப்பாரு. ஜாக்கிரதை. கர்த்தர் என்ன விட்டுறாரு, பிரச்சனை இல்லை, எப்படியோ போவோம் நினைச்சுக்காத. எப்போ கழுத்தை பிடிச்சு நெருக்குவார் உனக்கே தெரியாது. 1 தடவை விட்டார், 1 தடவை விடுவார், ஒண்ணும் கிடையாது. ஜாக்கிரதை. கர்த்தர் ஒரு இடத்துல விட்டார்னா இன்னொரு இடத்துல பிடிச்சிடுவாரு. கர்த்தர் விலையாமுடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுதான். 1 தடவை போய் கேட்கும் போது வேணான்னாரு, 2வது கேட்கும் போது வேணான்னாரு, 3வது சொன்னாரு போனாரு. உடனே நம்ம ஆளு கிளம்பிட்டான். கழுத மேல ஏறி போயிட்டே இருக்கிறான். இப்போ கழுத வாய் திறந்து பேசுது, எதிரில் பட்டயத்தோட தேவதூதர் இருக்கிறானு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இந்த நாளில ஒவ்வொருத்தரோட சொல்லுகிற ஒரு காரியம், ஜாக்கிரதை. உன் குணாதிசயங்களை மாற்றிக்கொள், உன் குணாதிசயங்களை மாற்றிக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நல்ல கவனிங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் காண்பிச்சு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த யோனா என்ன தெரியுமா பண்ணா? நினைவே இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய கோபம் வந்தது. கர்த்தர் நினைச்சாரு இவங்களை அழிச்சற நினைச்சாரு, அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் நினைச்சாரு. அப்போ யோனாவை கூப்பிட்டு சொல்றாரு, யோனா நீ என்ன பண்ணணும்? நினிவேக்கு போய் ஜனங்களோட பேசு, அவங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு நான் இப்படி இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு அக்கினிமயமான கோபத்துல இருக்கிறேன், அவங்களை நான் நிர்மலமாக்குவேன் சொல்லு அப்படின்னு சொன்னா நம்மால என்ன தெரியுமா பண்றான்? நேர படகு ஏறி தர்சீசுக்கு போகிறான். தர்சீசுக்கு போய் போற வழியில மறுபடியும் பிடிச்சி தூக்கி போட்டு மீனை வந்து எவ்வளவு ப்ராசஸ் பாருங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து அந்த மீன் இங்க இருந்து சர்ன்னு போய் 3 நாள் மீன் பிரயாணம் பண்ணி அது நினைவேல போய் அது கக்கிற்று. நல்ல கவனிங்க. அந்த இடத்துல இவன் சொன்ன உடனே எல்லாரும் உபவாசம் இருந்து மாறிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. இருக்கீங்களா? கர்த்தர் சொன்னாரு ஜனங்களுக்கு மாற்றணும்னு. ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க, தேசமே மனம் திரும்பிச்சு.
கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்ன பாக்கியம். நல்ல கவனிங்க. ஏன் சொல்றேன்னா அந்த தேசமே மாறிற்று. அந்த தேசமே கர்த்தருக்காக அல்லது கர்த்தர் பக்கமாய் திரும்பிற்று. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது இதை நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபம் படுகிற தேவனமா இருக்கிறேன். என் பிராணன் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். போதும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல யோனா அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஜனங்கள் அழுது புலம்பினார்கள், உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் மனதுருகினார். உடனே நம்மள கோபம் வந்தது. இது நான் முன்னாடி என் தேசத்தில் இருக்கும் போதே நான் சொன்னேன். என்னன்னு? நீங்க மனசாந்தம் உள்ளவர், நீர் மனதுருகிறவர், நீர் நல்லவர், நீங்க மாறிடுவீங்க, அதனால நான் போக மாட்டேன். போ சொன்னாரா போனோம், சொல்ல சொன்னாரா சொல்லணும். இப்ப நம்மளுக்கு என்ன வந்துச்சு? புரியல. கோவம் வந்து இப்ப என்ன சொல்றான்? பிரசங்கிக்கும் போது தூங்குறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கொரட்டை சொந்தமாக்கிக் கொள்ளுவார்கள். கொரட்டை வரமா பாத்துக்குங்க. கொரட்டை விடாம தூங்குறதா ரொம்ப சேஃப். ரைட், ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். நம்மால் என்ன சொல்றோம்? கோவம் வந்து, கர்த்தாவே, என் பிராணன் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் செத்துறேன். ஆனா உடனே நான் செத்துறேன். அந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 4 தடவை சொல்லுவான், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்து. ஏய், யார பயப்புத்துறத? யார மிரட்டுற நீ? ஹலோ, இன்னைக்கு தாய் தகவல் பேசினா போதும். வாலிபுல நான் செத்துட்டா, போ ஃபர்ஸ்ட் சாவு, போ சாவியா. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இப்போ நல்ல யானா ஒண்ணா தான் நம்மால் கூட அப்படித்தான். ஏதாவது நான் செத்துருவேன். யார பயப்புத்துற? யார பயப்படுத்துற? நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. கத்த சொன்ன, எழுந்துரு, நான் சொல்ல இடத்துக்கு போ, அங்க போய் உட்காரு. ஒரு சூற செடி வந்தது, கட கட கடன்னு வளர்ந்தது. பாதி மொட்டை வெயில் வந்தது, உச்சி வெயில். அந்த வெயில அந்த செடி காய்ந்து போச்சு. உடனே மறுபடியும் கோவம். ஏன் எடுத்தீங்க? எதுக்குப்பா அது மாதிரி பண்ணீங்க? நான் செத்துட்டா மறுபடியும் கேட்பான், நான் என்ன சாவச்சிரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஒரு சின்ன விஷயம் நடக்கலாம், நான் செத்துருவேன். வாட் இஸ் திஸ்? என்னது அது? யோனாவை பின்பற்றுகிறீர்களோ? நிறைய பேர் அப்படிதான். நான் யோனாவை பின்பற்றுகிறேன். ஏதாவது ஒண்ணு, இந்த சூரச்செடி வளர்ந்த செடி அது காய்ந்து போச்சுன்னா ஆண்டவர் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, காய்ஞ்சு போட்டோம். உடனே ஆண்டவர் பார்த்துக்காரு, அது எப்படி இந்த செடி காயலாம்? நம்மால் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை விதை போட்டியா, அதுக்கு தண்ணீர் ஊத்தினா, எதுக்கு நீங்க வருத்தப்படுற? அதை விதை வைத்தது நானு, நான் விளைய வைத்தது நானு. விதை வைக்காத அதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்படுறனா? என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மனதுருக மாட்டேனான்னு சொல்லி கர்த்தர் அந்த நினைவே மக்களுக்கு கர்த்தர் மனதுருக பாருங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாகவே மனதுருகுவார். கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தாம் பிள்ளைகள் அவருடைய முக சாயில பிறந்தவங்க, தன்னை போல பிறந்த இந்த மக்களை கொன்று போறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஏதோ ஒரு சூரச்செடி சத்ததுக்கு நான் செத்துருவேன்றிய என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவளுக்கு மறுபுத்தரவு கொடுப்பார். உபவாச ஜபத்தை கர்த்தர் கேட்டார்.
அவங்க பாவங்களை கர்த்தர் மாற்றினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கோபப்பட்டதினால இழந்தது அதிகம் என்று கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல யோனா பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் சாகட்டும், என் பிராணன் எடுத்துக்கோ. ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைகளும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஒண்ணு, நான் சாவரேன்னு கேட்கல. செத்தா யாரு கிளாஸு? திட்டினா யாரு கிளாஸு? கேட்கல. திட்டினவனுதான் லாஸு. அவனு தான் பிபி ஏறி இறங்கும். திட்டு வாங்க ஒண்ணுமே கிடையாது. படா அடுத்த உதறி விட்டு போயிட்டே இருப்பான். நல்ல கவனிங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேரு சூசைட். எனக்கு பெண்ணு கொடுக்கல, அதனால நான் செத்துருவேன். பெண்ணுடைய வேல்யூ எவ்வளோ? கேட்கல. சூறைச்சுடைய வேல்யூ எவ்வளோ? நீ அவங்களுக்கு வளர்க்கல, நீ அவங்களுக்கு சோறு போடல, நீ அவங்களை ஒன்றும் பண்ணல. கர்த்தர் அவங்களை ஜெனிப்பித்தார், கர்த்தர் அவங்களை போஷிக்கிறார். அவரு தான் மனசை மாத்திக்கினாரு. உடனே ஒரு கோவம், எனக்கு தெரியும் நீ ஆல்ரெடி அவங்கள மன்னிச்சுன்னு தெரியும், நான் எங்க ஊர்ல இருக்கும் போதே சொன்னேன், அதனால தான் தரிசிசுக்கு போனேன், அங்கிருந்து மறுபடியும் எங்க கூட்டம் நீங்க விட்ட, மறுபடியும் நீங்களை மாத்துறேன். கோவம் வந்து கத்துறான். ஹலோ, சூசைட் பண்ணீங்க வச்சுக்க, ஒண்ணும் கிடையாது. சுத்துவேன், அப்புறம் நரகத்துக்கு போவேன். பரலோக ராஜ்யத்துக்கு சூசைட் பண்ணவங்க போவே மாட்டாங்க. ஜீவன் யாருடையது? கர்த்தருடையது. சூசைட் பண்ணவங்க எல்லாருமே பிசாசு கையில போயிடுவாங்க. நோ, பண்ணக்கூடாது. ஜீவன் உன்னை கேட்டு கர்த்தர் கொடுத்தாரா? உன்னை கேட்டு அவர் எடுக்க மாட்டாரு. அவர் எடுக்கிற நேரத்தில் அவர் எடுத்துருவார். அவர் எப்போ என்னன்னு அவர் வச்சிருக்கிறோம் அதுதான் நடக்கும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் வாழ முடியாது, ஒரு நிமிஷம் கம்மியாவும் நீ வாழக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென், ஹல்லேலூயா. பணக்காரன் ஆபிரகாம் தெரியுமா? அது உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? பணக்காரன் வீட்டுல வேலை செஞ்ச ஏழை லாசரு அவங்க வீட்டுல கீழே விழுந்த துணிக்கையில சாப்பிட்டு இருக்கிறான். கீழே விழுற மேஜையில சாப்பிடுற அந்த ரொட்டி துணிக்கைகள் கீழே விழுந்துனாக்கா எப்படி நம்ம பசங்க சாப்பிடும்போது கீழே விழுமோ, அப்பேற்பட்டதை அவன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிற ஆளு இவன் எங்க தெரியுமா இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மார்பிலே சாய்ந்து இருக்கிறான். உன்னதமானவன். நல்ல கவனிங்க. இவன் கேட்கறான், ஐயா பயங்கர கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எவ்வளவு கேட்கறான்? ஒரு கிளாஸ் தண்ணி கூட கேட்கல. அந்த விரல தொய்த்து கொஞ்சம் அப்படி எவ்வளவு தண்ணி வரும்? ஒரு சொட்டு நடிச்சு, அது போதுங்கன்றான். சாரி சார், தர முடியாது. இங்க இருக்கிற அவங்களுக்கு இருக்கோம், இதுவே கிடையாது, நாங்க வேறு பிரிச்சு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அடுத்தது கேட்கறான், ஐயா இந்த லாசரு ஆல்ரெடி எங்க வீட்டுல வேலை செஞ்சவன் தான், நான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனை இருக்கிறேன், எங்க தன்னந்தம்பியில போய் சொல்லு, அவனை அனுப்பிவிடு. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அப்போ நல்ல கவனிங்க. செத்தவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு நான் கேள்வி கேட்டு நான் முடிக்கணும்னு விரும்புறேன். நிறைய பேர் பேச மாட்டேறீங்க. செத்து போனவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா, மறந்துட்டானா? சபா கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம்பா. நீ செத்தாலும் உன் ஞாபகங்கள் இருக்கும். உங்க வீட்டுல வேலை செஞ்சவும் தெரியும், நீ எங்க வேலை செய்யும் தெரியும், எத்தனை பசங்கன்னு தெரியும், கூட பிறந்தவன் எத்தனை தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இது பெட்டரா உயிரோடு இருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியோ பொழைச்சிட்டு நம்ம ஆண்டவருக்கு உத்தமரலா இருக்கிறது பெட்டரா? சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே சொல்லுவீங்க பேத்தல் சர்ச்சில் அந்த வார்த்தை, மேல இருக்கிறவர்களே சொல்லுவோம், அந்த வார்த்தை சொல்லுவோம், நான் செத்துருவேன். அப்போ அந்த வார்த்தை சொல்லும் போது பிசாசு பக்கத்துல இருந்து உன்னை கரெக்டா புடிச்சுப்பான். ஏன் என்னன்னு சொன்ன? அப்ப நீ வந்துரு, நீ யாருடைய ஆளு? நேத்து நான் சொன்னல, ஒரு பறவை கீழே ஊந்தது, இன்னொரு பறவை எகிரி இருக்கு, நீ எகிற பறவை இல்லப்போ, அவன் கையில மாட்டு இருக்கிற பறவை, அப்படியே கபக்குன்னு பிடிச்சிட்டு உள்ள போட்டுன்னு போயிட்டே இருப்பான்.
சவுலு போய் சாமுவேலை பாதாளத்தை மேல கூப்பிடுவான். சாமுவேல் மேல வந்த உடனே கேட்பான், நம்மாலு மாறுவேடத்துல இருக்கும்போது கேட்பான், ஏய் நீ சவுலு தானே? அப்போ சாமுவேலுக்கு மறந்துச்சா? சொல்லணும். செத்துட்டா மறந்துடுமா? செத்துட்டா எல்லாம், நான் செத்தா எல்லாம் மாறும். எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. தேவி செத்த நிஜம் செத்தடா, எதுவுமே மாறாது. நம்ம செத்த யாரும் மாற மாட்டாங்க. நீ மட்டும்தான் கஷ்டப்படுவ. நீ நினைப்ப நான் செத்துவனே, ஓகே ஓகே ஓகே. நோ, அவன் வேலை பார்த்துட்டு போயினே இருப்பான். ஒரு நாள் 2 நாள், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலும். நாங்க அது மாதிரி எனக்கு பாலம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாலை ஊத்தினோடனே அவன் ஓடி போயிட்டே இருப்பான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீதான் ஜாக்கிரதை. நம்மால் சொல்றான், ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாகட்டும். கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. இந்த நேரத்தை உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு மேல கர்த்தர் பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டுடைய அவருடைய தீர்க்க சாந்தம், அவருடைய கிருபைகள் நம்மளை பின்தொடர்வதாக. நம்மளை கர்த்தர் மெய்யாகவே அவருடைய நீடித்த கிருபையினால் நம்மளை நிரப்புவாராக. நாமே ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மோசே கோவப்பட்டாங்க, இழந்தது மிச்சம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கோபப்படுறது நிமித்தம் இழந்து போவீங்க. இழந்து போகாதபடி உங்களுடைய ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு தப்பித்துக் கொள்ள நீங்க தீர்க்க சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கோவப்பட்டபடினால அநேகர் இழந்து போனாங்க தேவ கிருபைய. அநேக பேர் இழந்து போனாங்க. ஒரு மனுஷனை நான் சந்திச்சேன், இன்னைக்கு நான் மறக்கல. ஆந்திரால ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, நல்லா பேசினாரு. அந்த சர்ச்சில் 2-3 பேர் வந்து அவர்கிட்ட பேசாதீங்க, வேணாம், ஐயோ டேஞ்சர் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷத்துல, ஏங்க நல்லா பேசுறாரு, நல்லா பண்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவரு ரொம்ப சாந்தமா இருக்காரு. அவர் சொன்னாங்க, அவரு தன் மனைவியை கொன்னுட்டாரு, கொலை பண்ணாரு. கொலையா? பக்குன்னு ஆகி போச்சு. எனக்கு மனசு தாங்கல. ஏன் இவ்வளவு நல்லா இருக்கீங்க, நீங்க ஏங்க இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவனை கேட்டா சொன்னாரு, எனக்கு கோவம் வந்தா எதோ வேணா தூக்கி அடிப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நானும் என் மனைவி சண்டை போட்டு விட்டோம். எதை தூக்கி அடிக்கிற மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா அருவமனை இருந்தது. அருவமனை தூக்கி போட்டேன், வெட்டி அங்கேயே செத்துட்டான். பயந்துட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியல. ரத்த வெள்ளத்துல விழுந்துட்டா. உடனே என்ன பண்ணனாக்கா, டக்குன்னு வெளியில தாப்பால போட்டு நான் ஓடிட்டேன், ஊரை விட்டு ஓடிட்டேன். போலீஸ் கேடி கண்டுபிடிச்சு என்னை கொண்டு போய் உள்ள போட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் உள்ள இருந்து வெளியே வந்துட்டேன். நான் பெரிய தப்பு செஞ்சேன். கோபத்தை நிமித்தம் இழந்தது அநேகம். ஜாக்கிரதை, தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். கோபப்படுறது ஒரு நிமிஷம் தான், ஆனா இழக்கிறது உன்னுடைய ஜீவனை. நீ இழக்கிற, கர்த்தருடைய கிருபை இழக்கிற, கர்த்தருடைய தயவை இழந்து போகிற. ஜாக்கிரதையாயிரு. குடும்பத்துல கூட ஜாக்கிரதையா இருக்கணும். கோபப்படக்கூடாது. நீங்க பேசணுமே ஒழிய, ஆனா கோபப்படக்கூடாது. கோபம் தேவ நீதியை நிறைவேற்றார். அவரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் சொன்னாரு, நான் இப்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் தயவும் கர்த்தர் கொடுப்பாராக. கரத்தை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால போட்டு நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீ பெரியவர், நீ கிருபையுள்ளவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தீர்க்க சாந்தத்தை கர்த்தர் கொடுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பொறுமையை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு மேனோடு கர்த்தர் பேசுறதுக்கு ஸ்தோத்திரம். கோபப்படக்கூடாது. கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. கோபம் கர்த்தருடைய குணாதிசயம் அல்ல. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கோபத்தை ஜெயிக்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பீராக.
பாவத்தை ஜெயிக்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. சாந்தமாய் இருக்க கர்த்தாவே எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் தீர்க்கமாய் பேசினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே கோவப்பட்டபடினான் தன் இழந்து போனான். கானானுக்குள்ள பிரவேசிக்காமலே போனான். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க கோபங்களை கர்த்தாவை எடுத்து போடுவீரா. ஆண்டவரே அப்பா நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் கொடுக்கபடி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையும் கிருபையும் கர்த்தாவே அப்பா உங்களுக்கு காண கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.